அடுத்தவங்க காசை 10 ரூபாய் ஏமாத்தணும்னு நினச்சா நமக்கு 10 காசு அவனை ஏமாத்திருக்கோம். கடவுள் நம்மள பாருங்க ஒரு அடி, அந்த அடி சத்தமே இருக்காது, ஆனால் பயங்கரமாக வலிக்கும். அப்படிதான் யாரையும் ஏமாத்தணும்னு நினச்சி வந்திருக்காரு. நம்ம ஏமாறலாம். இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் கையில் நோட்டு வாங்கும் போது பார்த்து, கூட்டமாக இருந்தது, அவசரத்தில் வாங்கிட்டேன், என்னல இந்த டூப்ளிகேட் நோட்டை கையில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருது. சரிங்களா? பாய். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். பவானி லைஃப் ஸ்டைல். இந்த பணத்தை பற்றி ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு தானே வந்திருக்கேன். இந்த கையில் என்கிட்ட 2 200 இருக்குது. இதில் 1 ஒரிஜினல், 1 டூப்ளிகேட். இந்த பணம் நம்ம கையில் இருந்தால் நம்ம தேவைகள் பூர்த்தி பண்ணும், நிறையா இருந்தால் ஆபத்து, ஒன்றுமே இல்லைன்னா மதிப்பு இல்லை. இன்றைக்கி இந்த பணத்தை வச்சு இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள், இதில் ஒரிஜினல் பணம், 1 டூப்ளிகேட் பணம். இதுக்கு மேலே ஒரு ஃபேன் ரிப்பேர் பண்ணோம், 200 ரூபாய்க்கு கஸ்டமருக்கு அவங்க கொடுத்துட்டு போனார். கொடுத்து இது 2ல் 1 நோட்டு டூப்ளிகேட். அவர் அதை கொடுத்துட்டு நைஸாக நவுல்றாரு. இப்போ இதை நீங்கள் கண்டுபிடிங்க, இதில் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு. நான் கையில் வாங்கினா கண்டுபிடிச்சிட்டேன். நான் இப்போ ஆரம்பத்தில் சொன்னால, இந்த பணம் கையில் இருந்தாலும் ஆபத்து, கையில் இல்லைனாலும் ஆபத்து, இருந்தாலும் நன்மை இல்லைனாலும் நன்மைன்னு சொல்கிற மாதிரி ஆகிட்டு, நான் கையில் பணத்தை வாங்கினே சொல்லிட்டேன் இது டூப்ளிகேட் நோட். அவர் எப்படி கண்டுபிடிச்சிங்க கேட்காரு. இந்த 2 பணத்தை கையில் வாங்கின உடனே நமக்கு எது உண்மையானது எது பொய் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவர் என்ன ஏமாத்தணும்னு நினச்சி வந்திருக்காரு. ஆனால் என் கெட்ட நேரத்தில் நல்ல நேரம் பார்த்த உடனே நான் சொன்னேன், இல்லை இது டூப்ளிகேட்னு சொல்லி அவர்கிட்ட பின்ன நம்ம வேலை வாங்கின பணத்தை வாங்கியாச்சு. இப்போ நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், இதில் இது ஒரிஜினலா இது டூப்ளிகேட்டா கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ நான் 2 நோட்டுமே விரித்து வச்சுட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக இதில் எது ஒரிஜினல் டூப்ளிகேட்னு அது வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சிட்டு நீங்கள் பார்த்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சரிங்களா? ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துக்காரனும் கூட இருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த காலத்தில் யாருக்குமே நேரமாக சம்பாதிக்கணும்னு தோன்றது மட்டுக்கு அடுத்தவங்க தலைமையில காலை வச்சு அடுத்த உழைப்ப திருடுன்னு தான் ஆசைப்படுறாங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும் இது எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு. சரிங்களா? நமக்கு கெட்ட நேரத்துலையும் நல்ல நேரம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் இப்போ சொன்ன உடனே நான் கடைசியில் நான் உங்களை செக் பண்ண வந்தேன், உங்களை நான் ஏமாற்ற வரல அப்படின்னு சொன்னார். இப்போ நான் சொன்னேன், அண்ணன் இந்த பணத்தை எனக்கு தாங்கன்னு ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். நீங்கள் என்னை ஏமாற்றி நான் உஷாரான மாதிரி என்னோடய ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஏமாறக்கூடாதுன்னு ஒரு வீடியோ எடுக்காக இந்த நோட்டெல்லாம் கையில் வாங்கிட்டேன். 2 விழிப்புணர்வாக இருக்கணும். இப்போ 2 நோட்டுமே கையில் இருக்குது. உங்களுக்கு வித்தியாசம் பெருசாக தெரிஞ்சிருக்காது, ஆனால் கையில் தொட்டால் கண்டிப்பாக தெரியுது. நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் அதை அணைச்சிட்டு சொன்னேன், இந்த நோட்டு தாங்க ஒரு வீடியோ எடுக்கணும். ஆனால் நான் நினச்சேன் இந்த 1 நோட்டை வச்சு ஏமாற்றலாம் எல்லாரும் சொல்கிறாரு. நம்ம கூட தான் முருகர் இருக்கும்போது நமக்கு அதை நமக்கு ஏமாத்துற யாராலும் முடியுமா என்ன? அதனால் இப்போ நான் சொல்கிறேன், இது ஒரிஜினல் நோட்டு, இது டூப்ளிகேட். பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா? பளபளன்னு இருக்கவங்களும் நம்பாதீங்க. இது கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது. பேப்பரை தொடும் போதே நார்மலாக நம்ம நோட்டு பேப்பரை தொடுற மாதிரி இருக்குது. ஒன்று மெயினாக இது ஒரு லோகோ இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த ரெட் கலர் எழுதிருப்பாங்களா, இதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். இல்லைன்னா நானுமே மஞ்சமாக்கா தான். இது ஒரிஜினல். இதில் லோகோவும் இல்லை. நோட்டை தொடும் போது அப்படி சரு சவுண்ட் வருது. தெரியுங்களா? அந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன மாதிரி உலகத்தில் உலகமே தெரியாமல் இழிச்சாயே இருக்காங்க, அவங்களும் ஷேர் பண்ணுங்கள். இந்த லோபோ இருக்குது, ஒரு ரெட் கலர் லோபோ இருக்குது பார்த்தீங்களா, அது டூப்ளிகேட் நோட். சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி என்ன எதுன்னு எனக்கு கண்டுபிடிச்சிங்களா இல்லைன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? பாய்.